ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சத்தான புட்டு ரெசிபி. ராகி மாவு வச்சு ரொம்ப சத்தாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் பண்ணி முடிக்கலாம். இது கமகமான வாசனையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுனால எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட உப்பு சேர்க்கணும். நம்ம நேரடியாக சேர்க்குறத விட இது போல் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா கலந்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம், கட்டி கட்டியாக ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு கலந்துக்கலாம். இப்போது இது போல் கலந்துட்டேன். நம்ம பிடிக்கும்போது மாவு பிடிப்படணும். இது போல் உதிரி உதிரியாக இருக்கணும். கட்டிகள் இருந்தால் நல்லா உதுத்து விட்டுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இட்லி குண்டானில் வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு மேலே இட்லி தட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணியை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இட்லி தட்டு மேலே துணியை போட்டுக்கலாம். நம்ம கலந்து வச்சுருந்த ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை இது போல் மடித்து விட்டுடுங்க. மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 10 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இது வேகும் போதே நல்லா வாசனை வரும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நம்ம புட்டு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது சூடாக இருக்கும் போதே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. சூடாக இருக்கும் போதே மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சக்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான கேழ்வரகு புட்டு தயாராகிடுச்சு. முந்திரி கூட நம்ம வறுத்துட்டு சேர்க்கலாம், இல்லை அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இது நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது போல் செய்து கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.